இந்த காலை வேளையிலே உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இன்னைக்கு எதுக்காக நம்ம ஜெபிக்கிறோம்? ஜெபம் என்பது தேவனுடைய பேசக்கூடிய காரியம். ஜெபமே ஜெயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். சீசர்களுக்கு ஜெபத்தை இயேசு கற்றுக் கொடுத்தார். கலெக்டரை பார்க்க போனாலும் சரி, ஒரு போலீஸ் அதிகாரியை பார்க்க போனாலும் சரி, அவங்களோட அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு போவார்கள். ஆனால் இன்னைக்கு நம்ம பரம பிதாவிட்ட பேசும்போது ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றன. ஜெபம் என்றால் தேவன்கிட்ட இயேசுகிட்ட பேசுகிற அர்த்தம். இன்னைக்கு எப்படி உங்கள் பிள்ளைகளை, உன் கணவனாகட்டும் உங்கள் பிள்ளைகளாகட்டும், காலையில் 9 மணிக்கு வேலைக்கு போகிறாங்க, உங்கள் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு கல்லூரிக்கு அனுப்புகிறீங்க. உங்கள் பிள்ளைகள் 3 மணிக்கு வரணும். ஒரு 5 மணி நேரம் 6 மணி நேரம் உங்கள் பிள்ளைய பார்க்க முடியல. ஒரு 3 மணிக்கு 4 மணிக்கு வரலன்னு வச்சுக்கோங்களேன், பதறி போயிடுவீங்க. ஸ்கூலுக்கு ஃபோன் பண்ணுவீங்க, காலேஜுக்கு பண்ணுவீங்க, என் பையனை காணோம், என் பிள்ளையை காணோம், ஆட்டோக்காரனை காணோம். அது மட்டும் இல்லை, உங்கள் கணவன் ஒரு பணிக்கு போனாலும் வேலைக்கு போனாலும் ஒரு 6 மணிக்கு வர கணவன் 9 மணிக்கு பதறி போயிடுவீங்க. தன் கணவனை பிள்ளைகளை நேசிக்கிறீர்களோ அதே போல தான் அதிகாலையிலே என் பிள்ளைகள் முழங்கால் இடலன்னு சொல்லி பணிபிட தூதர்களை அனுப்பி வைப்பாரம்மா. அவர் காலையிலே உழவி வருவார். குளிர்ச்சியான வேளையிலே ஆதாமை நோக்கி பார்த்தார். முழங்கால் யுத்தம், யார் உனக்கு விரோதமாக எழும்புறாங்க அப்படின்னு நான் பார்க்க போகிறோம். ஏன்னா உங்கள் தகப்பனாகட்டும், உங்கள் தாயாகட்டும், உன் சகோதரனாகட்டும், உன் சகோதரி ஆகட்டும், குழந்தையிலேருந்து நல்ல பருவத்தை சொல்லி தான் வளர்க்குறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்கன்னா அவங்க சுயத்தில் போய் விழுந்துறாங்க. எடுத்து வாசிங்கள், எபேசியர் 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனங்களை வாசிப்போம். ஏனெனில் மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நம்மளுக்கு போராட்டம் உண்டு. நம்மளுக்கு மேல செய்கிற கிரிய நீங்க ஜெபிக்கும் போது உங்கள் மனுஷன் உங்களுக்கு விரோதமாக எழும்ப மாட்டான். தானியேல் ஜெபிக்கும் போது முதல் நாளே பதில் ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆனால் 21 நாள் அடைச்சது. மோசே அந்த கையை தூக்கி ஜெபிக்கும் போது அமலேக்கை தோக்குறாங்க. அதே கை கீழக்கும் போது அந்த அமலேக்கர் ஜெயிக்கிறாங்க. நம்மளை பொல்லாத வான மண்டல பொல்லாத ஆவியோடு நம்மளுக்கு யுத்தம் உண்டு. எல்லா மனுஷனும் நல்லவங்க தான். சுய பெருமைகள், மேட்டிமைகள் எனக்கு தெரியும், ஏனென்றால் அவங்க சத்தியத்திலே வளரப்படவில்லை என்று அர்த்தம். நீங்கள் முழங்கால் படிட்டு கண்ணீர் விட்டு ஜெபிச்சாதான் அதுக்கு ஜெபம் கர்த்தர் கொடுப்பா. எஸ்தர் ராணி யூத ஜனங்களுக்காக 3 நாட்கள் ஜெபித்தார்கள். ஆமான் என்ற ஒரு மனுஷன் ஆகஸ் ராஜாவுடைய அந்த யுத்தத்துக்காக இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் யாரும் எனக்கு தன வழங்குன்னு சொல்லி அகஸ் ராஜாவை ஒரு சட்டத்துக்கு கையெழுத்து போட்டு இந்த யூத ஜனங்களை கொன்றுபட வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை எடுத்து அந்த ராஜா என்ன செய்தார்னா அந்த தீர்மானத்தை கையெழுத்து போட்டு விட்டார். 1 மாசத்துல நான் யாரையும் நான் பார்க்க விரும்பப்படவில்லை என்று சொல்றார். ஏனென்றால் ஆமான் கனப்படுத்தல அப்படின்னு சொல்லி பொல்லாத பொய்களை சொல்லி இந்த ராஜா அவர் மனசை மாற்றி மிகுந்த கோபம் கொண்டிருந்தார். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்களை வாசிப்போம். நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரை எல்லாம் கூடிவர செய்து 3 நாட்கள் அல்லும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள். நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம். இவ்விதமாக சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசிப்பேன். எஸ்தர் 3 நாட்கள் ஜெபிக்கிறாங்க. தன் கணவன் மடிந்து போனாலும் வெட்டினாலும் பரவாயில்ல, என் யூத ஜனங்களை நான் விட்டு கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி தன் தாதிமார்களாம் செய்தி ஜெபிக்கிறாங்க. மிகுந்த கோபத்தில் இருக்கிறார். நடந்த காரியம், எஸ்தர்
9:1 எடுத்து வாசிப்போம். ராஜாவின் வார்த்தையின்படியும் அவனுடைய கட்டளையின்படியும் செய்யப்படுகிறதற்கு ஆத்தார் மாதம் என்கிற 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே யூதரின் பகைஞர் அவர்களை மேற்கொள்ளலாம் என்று நம்பினார்களே. லட்சக்கணக்கான யூதர்கள் உயிர் தப்பினது. யூதர் எதிரான ஆமானும் அழிந்து போனார். முதல் தேவனோடு நீங்க ஒப்புரவாகும் போது நீங்க என்ன செய்யணும்னா 2 காரியத்தை நீங்க செய்யணும். பாவத்தை தேவனிடத்தை அறிக்கை செய்யணும். நீங்க என்ன, சில பேர் பார்த்தீங்கன்னா ஸ்மோக் பண்ணுவாங்க, அந்த சிகரெட்டை பேக்கெட்டில் வச்சுட்டு ஆலயத்துக்கு வருவாங்க, பாக்கு போடுவாங்க, பான் பிராக்கு, அதை பேக்கெட்டில் வச்சுட்டு என்னன்னாங்க திருவந்திர கடந்து கொள்வாங்க. சபை முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பாக்கு எடுத்து போடுவாங்க. நீ என்னதான் பாவத்தை அறிக்கை செய்தாலும் அந்த பாக்க நீ என்ன அடிமை இருக்கியோ அதை நீ என்ன செய்யுமா, தூக்கி எறி. உன் பாவத்தை, நீ எந்த பாவத்தில் நீங்கள் இருக்கிறீங்களோ அந்த பாவத்தை சொல்லி அறிக்கை செய்யணும் முதல்ல. 2வது, மனிதனிடத்தில் நீங்கள் ஒப்புருவாக்கணும். என்னை நேசிப்பதில் பிறரையும் நீ நேசிப்பதாக்கணும். தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை செய்வார். இப்போ நீங்கள் யாக்கோப்பை நீங்கள் சொல்றீங்க, என்னை ஆசீர்வதிக்க நான் விடமாட்டேன். எந்த மனுஷனும் தேவனோடு போராட முடியாது. பிசாசை போராட முடியல. அப்பேற்பட்ட போராட்டத்தை யாக்கோப்பு போராடினார். என்னை ஆசீர்வதிச்சு தான் விடணும் அப்படின்னு பெருமை மேற்கொண்டல. எதனால யாக்கோப்பை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால், கண்ணீரோடு புலம்பி அழுதான். என் தகப்பனிடத்தில் நான் வந்துட்டேன், என் சகோதரனுக்கு நான் துரோகம் செஞ்சிட்டேன். கண்ணீர் விட்டு புலம்புனதுனால்தான் கர்த்தர் அந்த கண்ணீரை ஆனந்த களிப்பாக மாறி பண்ணினார். ஓசியா 12:4 எடுத்து வாசிங்க. அவன் தூதனானவரோடே போராடி மேற்கொண்டான், அழுது அவரை நோக்கி கெஞ்சினான். பெத்தேலிலே அவர் அவனை கண்டு சந்தித்து அவ்விடத்திலும் நம்மோடே பேசினார். யோசிச்சு பாருங்க, அப்பேற்பட்ட ஜெப யுத்தம். எந்த பிரச்சனை மனுஷனாலும் மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். இன்றைக்கு முழங்கால் யுத்தம் பண்ணி உபவாசத்தோடு உன் பாவத்தை அறிக்கை செய்யும் போது கர்த்தர் எந்த சூழ்நிலைதான் சரி, ஆண்டவர் காரியங்களை மாறுதலாக மாற்றி கொடுப்பார். இன்னைக்கு உன் வாழ்க்கையிலே ஜெபம் ஜெயமாக மாறும். ஜெபம் தான் உனக்கு யுத்தம். ஆண்டவர் பராக்கிரம செய்வார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, முழங்கால் யுத்தம் இன்றைக்கு நீங்க ஜெபிங்க. உங்களுக்கு விரோதமா எழும்புறாங்களா, உங்களுக்கு விரோதமா பாவம் செய்யறாங்களா, உங்களுக்கு விரோதமா பிள்ளிசுனி செய்யறாங்களா, உங்க ஜெபம் கேட்கப்படலையா, பாதியோடு உங்க வாழ்க்கை போச்சா, வேதம் சொல்லுகிறது அவருடைய கோபம் 1 நிமிடம். இதை பார்த்து கொண்டு கர்த்தரை வச்சு நம்ம இன்றைக்கு உன் பாவத்தினை தூக்கி, உன் சுயத்தினை தூக்கி, நீ என்ன பாவத்தில் இருக்கிறாயோ அந்த பாவத்தை சொல்லி நீ அறிக்கை செய். பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருவார். ஒரு ஜெபத்தை தேவன் பரலோகத்திலிருந்து தூதர்களை ஒத்தாசை அனுப்பி உன்னை ஆசீர்வதித்து உன்னை மேன்மையான இடங்களை கத்த கொண்டு போய் வைப்பா. ஆண்டவரே, என் ஜனங்கள் அறிவில்லாமல் சங்காரம் பண்ணுகிறார்களப்பா. என் பிள்ளைகளை மன்னித்து இதை பார்த்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளும் அந்த வான மண்டல பொல்லாத ஆவிகளும் அதமாக்கி நாங்கள் ஜெபிக்கிறோம். உங்களுடைய சேனைகளை தூதர்களை அனுப்புவீங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். மூளை செய்யாதது முழங்கால் செய்யும். முழங்கால் போடுங்க, ஜெயமோ கர்த்தர் செய்வார். God bless you.